குட் மார்னிங். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எப்படி காலையில ஏஞ்சினே நான் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ நான் ஏஞ்சிக்கும் போது டைம் 6 o'clock. நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வரப்போது ஒரு 6:15 அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரைஸு, பருப்பு எல்லாமே ஊற வச்சுடுவேன். இன்றைக்கி வந்து நான் கீரை பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் தோரம் பருப்பு ஊற வச்சுட்டு நைட்டே வந்து நான் பிளாக் சன்னா ஊற வச்சுருந்தேன். அதை வந்து குக்கரில் மாற்றிட்டு தண்ணி, கல் உப்பு போட்டுட்டு வேக வைக்க போகிறேன். இது வந்து ஒரு ப்ரோட்டீன் இன்டேக் மாதிரி. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் சாப்பிட்லாம். ஸோ எப்போவுமே ஒரு பல்ஸ் வந்து நான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வேக போடுவேன். இது ஒரு பொரியல் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீனுக்கு நான் எக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வேக போட்டுருவேன். ஸோ இதுவும் ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். இதை பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட் நான் கீரை தான் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் ஊற போட போகிறேன். இது கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டோன்னா அந்த மண் எல்லாம் செட்டில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் 2 வாட்டி வாஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறமா கீரை குழம்பு. நெக்ஸ்ட் வந்து தமிழில் ஞாபகம் வரல, இது வந்து கிளஸ்டர்ட் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். இப்போ முட்டை வெந்துருச்சு. ஸோ அதை இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து ரைஸ் வேக போட்டுட்டேன். அதே மாதிரி இப்போ பிளாக் சன்னா வேக போட்டோம்ல, அதையும் வந்து குக் ஆகிடுச்சு. ஒரு 7 விசில்ஸ் வச்சேன். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு ஸோ அதில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் இந்த வேர்க்கடலைக்கு சட்னிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வறுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து வேர்க்கடலை சட்னிக்கு வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, பூண்டு இதெல்லாம் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வேர்க்கடலை மட்டும் போட்டு அரைச்சா சட்னி ரெடி. ஸோ அதே ஆயிலில் நான் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த கிளஸ்டர் பீன்ஸை போட்டுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். லைட்டாக வதங்கட்டும். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் ஒரு பல்லு பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா காரத்துக்கு, கடலைப்பருப்பு ஊற வச்சதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இது வந்து கிளஸ்டர் பீன்ஸ். இது தமிழில் வந்து கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான கல் உப்பு, தண்ணி ஊற்றிட்டு இந்த நம்ம பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது சின்ன சின்னதாக பிடிச்சி நம்ம மூடி வச்சிடணும். ஸோ அந்த நல்லா வெந்துடும். இப்போது ஃபைனலாக அது குக் ஆகிறதுக்குள்ளே இதில் வந்து கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் வேர்க்கடலை அரைச்சி சேர்க்க போகிறேன். ஏன்னா கோகனட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், இந்த பீன்ஸில் வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும். ஸோ ஃபைனலாக இதை போட்டோன்னா அந்த கசப்பு கொஞ்சம் டாமினேட் பண்ணும். ஃபைனலாக அந்த வேர்க்கடலையும் இந்த தேங்காய், கருவேப்பிலை போட்டுட்டா இந்த பொரியல் ரெடி. அவ்வளோதான். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பொரியல் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை ரெடி, அதுக்கப்புறம் பிளாக் சன்னா ரெடி, இந்த கிளஸ்டர் பீன்ஸும் ரெடி. ஸோ 3 பொரியல் ரெடி. ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு குழம்பு கீரை வச்சா போதும். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து கீரைக்கு வந்து பருப்பு, பூண்டு வேக போட்டிருக்கேன். இது வந்து கரெக்டாக வந்து ஒரு 3 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கீரைலாம் சாப் பண்ணி போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் பருப்பு வேகுது, ஒரு ஸ்டவ்வில் ரைஸ் குக் ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு வந்து பேன் வச்சுட்டேன். சட்னிக்கு நான் ஏற்கனவே காஞ்ச மிளகா, பூண்டு, உளுத்தம் பருப்பு எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வேர்க்கடலை, கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சோன்னா சட்னி ரெடி. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம். ஸோ இதை தாளித்து கொட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த இட்லிக்கு வந்து நான் கேரட்டும் பீட்ரூட்டும் அரைச்சி கிரேட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இட்லி பேனில் இதெல்லாம் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சோடனே நான் உள்ளே வச்சு மூடி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கீரை தான் நான் ரெடி பண்ணேன். கீரை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி போட்டோம்னா நம்ம மற்ற வச்சு கடையணும்னு அவசியம் இல்லை. ஸோ கீரை சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் புளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றிருக்கேன். ஏன்னா பருப்பு போடும்போது ரொம்ப திக்காக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னா அந்த கீரையில் இருக்க தண்ணியும் இதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இது குக்காக போது நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். ஏன்னா சமைச்சு முடிச்சோன்னே எக்கச்சக்கமாக சேரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, கொஞ்சம் சன்னா, அப்புறம் ஒரு முட்டை, வெள்ளரிக்காய் இதுதான் குழந்தைக்கு கொடுத்தேன். லஞ்ச் வந்து நான் என்ன பேக் பண்ண போகிறேன்னா, ரைஸ் குக் ஆகிடுச்சு, கீரையும் ரெடி ஆகிடுச்சு. இதில் தாளித்து மட்டும் கூட்டிட்டேன் நான். ஸோ ரைஸ் இப்போ இதில் கீரை ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தொட்டுக்க வந்து நான் வாழைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். வாழைக்காய் ஜஸ்ட் வேக வச்சுட்டு இதில் மசாலா போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி நான் இதில் வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பேரிக்காய் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து காலையில் பண்ண கீரை, பிளாக் சன்னா, அதுக்கப்புறம் முட்டை, கொத்தவரங்காய் பொரியல், அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், சாலட், மோர். ஸோ இதை தான் இன்றைக்கி லஞ்ச்.